வணக்கம். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிறிஸ்துமஸ் என்பது வெறும் கடவுள் பிறப்புத்தானா? இல்லவே இல்லை. கடவுள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே பிறந்து விட்டார் இந்த பூமியிலே. ஆனால் அவர் நம் உள்ளத்தில் பிறக்கின்றாரா என்பதுதான் பெரிய கேள்வி. கடவுள் நம் உள்ளத்தில் வந்து பிறக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய்மையான உள்ளமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் உன் இருதயத்தில் வந்து குடிகொள்வார். சுத்தமாக இருப்பது என்றால் எப்படி? அதாவது உன் உள்ளம், அதாவது இதயம் இரக்கமுள்ளதாக இருக்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அதாவது நீ உன்னை போல் பிறரை நேசிக்க வேண்டும் என்று கடவுள் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக, உன்னை சுற்றியுள்ளவர்கள் கஷ்டப்படும் பொழுது நீ அவர்களிடம் சென்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் உனக்கு கடவுள் நிறைய கொடுத்திருக்கின்றார். உனக்கு நிறைய கொடுத்திருக்கின்றார் என்றால் அது உனக்கு மட்டும் அல்ல, அதை மற்றவர்களிடம் நீ பகிர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் உன்னை தேர்ந்தெடுக்கின்றார். ஆகவே நீ அடுத்தவர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, மூன்றாவதாக, எப்பொழுதுமே நல் மனதுடன் இருக்க வேண்டும். நல் மனது என்றால் என்ன? அடுத்தவர்களை பற்றி பொறாமைப்படக்கூடாது. அடுத்தவர்கள் முன்னேறும் பொழுது அதை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நல்ல மனது என்று கூறுகின்றார் கடவுள். ஆகவே கிறிஸ்துமஸ் காலங்களில், கிறிஸ்துமஸ் என்றால் இன்னொரு அர்த்தம் நம்பிக்கை. நாம் கிறிஸ்துமஸ் காலத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எதற்காக நம்பிக்கை வேண்டும்? நம்மில் கடவுள் வந்து குடிகொண்டிருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறர் மேல் பொறாமைப்படாமல் இருக்க வேண்டும். இது மட்டும் போதுமா? இல்லவே இல்லை. பெற்றோர் கூறுவதை நீங்கள் கேட்க வேண்டும். சிறியவர்களாக இருந்தால். பெரியவர்களாக, திருமணம் ஆகியிருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பெற்றோர்களை வயதான காலங்களிலே நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் இறக்கும் வரை நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது முக்கியம். அடுத்ததாக, நாம் நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும். ஒருவன் உங்களுக்கு ஒரு நயா பைசா உதவி செய்திருந்தாலும் அந்த நன்றியை நீங்கள் மறக்கவே கூடாது உங்கள் வாழ்நாளில். அடுத்தது, கடவுள் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எதை எதிர்பார்க்கின்றார் என்றால் மன்னிக்கும் மனப்பான்மை. அதாவது நாம் பிறருக்கு தவறு செய்திருந்தால் நாம் என்ன நினைக்கின்றோம்? அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று. அதே போலத்தான் பிறரும் உங்களுக்கு ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ நீங்களும் அவர்களை மன்னிக்க வேண்டும். இந்த 4 குணங்களையும் தான் கிறிஸ்துமஸ் காலங்களில் கடவுள் உன்னிடம் எதிர்பார்க்கின்றார். ஆகவே தூய உள்ளம், பிறரை அன்பு செய்யும் உள்ளம், பிறரை மன்னிக்கும் உள்ளம், பிறருக்கு உதவி செய்யும் உள்ளம், இந்த 4ஐயும் நீங்கள் கொண்டிருந்தால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் கடவுள் உன் உள்ளத்தில் வந்து தங்குவார். நீ இந்த 4ஐயும் வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடித்தால் கடவுள் உன்னுடனே வந்து தங்கிவிடுவார். கடவுள் உன்னுடன் வந்து இருந்தால் உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று நினைத்து பாருங்கள். இதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். ஆகவே நாம் நம் உள்ளங்களை தூய்மையாக வைத்து கடவுளை இந்த காலங்களில் வரவேற்போம், வரவேற்போம், வரவேற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.